டு அவர் ஷோ. நான் உங்க விஜய் ஹர்ஷா. நான் உங்க கிறிஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரியோ டிவியோட நேற்று இன்று நாளை. நேற்று இன்று நாளே ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஷோ. பாஸ்ட்ல எப்படி இருந்துச்சு, பிரசன்ட் எப்படி இருக்கு, ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிற மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது நம்மளோட உணவு. நம்ம பேசிக்காக நம்ம மனுஷங்க வாழ்கிறதுக்கு உணவுங்கிறது எவ்வளோ அடிப்படையான விஷயம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த உணவு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகுதுங்கிறத இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மனிதன் வாழ பேசிக்கான 3 விஷயங்கள்: உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க ஷெல்டர். ஸோ அந்த முக்கியமான விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம ரொம்பவே டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுதான் உணவு. அப்படிப்பட்ட உணவு எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு ரொம்ப தூரம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். சுமார் 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காஸ்மிக் டஸ்ட்ல இருந்தும் ஃபயர்ல இருந்தும் நம்மளோட பூமி தோன்றுது. அங்கேருந்து 1 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் சுமார் 3.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட முதல் உயிரினம் தோன்றுது, ப்ராக்ரியாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு உயிரினம். அது ஒரு செல் உயிரி. அது பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மீத்தேன், வாட்டர் வேப்பர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு தான் எனர்ஜியாக கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு செல் அதுலேருந்து எவால்வ் ஆகி நம்மளோட சூரியன்லேருந்து எனர்ஜியை கன்சியூம் பண்ணுது. அதுதான் நம்மளோட முதல் உணவு. அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸ். அந்த ஒரு செல் உயிரி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி குளுக்கோஸ் எனர்ஜியாவும் ஆக்சிஜனை வெளியே விட்டுச்சு. அப்படி அந்த ஆக்சிஜன் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது சுமார் 1 பில்லியன் வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு தேவையான மொத்த ஆக்சிஜனும் நிரம்பி வழிஞ்சிருச்சு. ஆக்சிஜன் நிறைஞ்ச இந்த உலகத்துல அந்த ஒரு செல் உயிரிங்கிறது பல செல் உயிரியா மாறுது. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா முதல் உணவு அப்படிங்கிறது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் தான். உயிர்கள் எப்படி உருவானதுங்கிறத பார்த்தோம். இப்போ மனிதர்களோட வாழ்க்கை ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். சுமார் 7 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் ஆப்பிரிக்கன் காட்டில் எந்த ஒரு நெட்ஃப்ளிக்ஸும் இல்லாமல் லிட்டரலி சர்வைவல் மோட்ல இருந்தாங்க. அப்போ அவங்களோட சாப்பாடுன்னு பார்த்தா இலை, பழம், வேறு இந்த மாதிரியான உணவுகளை தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் பூச்சிகள் கூட அவங்களுக்கு சில டைம் ஸ்நாக்ஸாக மாறுச்சு. அதை தொடர்ந்து 2.5 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஹோமோ ஹெப்லிஸ்னு புதிய ஹீரோ வந்தாச்சு. அவங்க தான் டூல் மேக்கர்ஸ். அதாவது கூர்மையான கற்களை மூலியமா இறந்து போன மிருகங்கள்ட்ட இருந்து இறைச்சியை கட் பண்ணி சாப்பிட தொடங்கினாங்க. பழங்கள் சாப்பிட்றத முடிஞ்சு இப்போ மீட்டை உணவா எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க மீட்டை உணவா எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நிறைய எனர்ஜி இருக்கு அண்ட் புரத சத்து இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இதனால அவங்களுக்கு நிறைய நேரம் சிந்திக்கவும் டைம் கிடைக்குது. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னு மனிதன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அகெயின் 10 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஹோமோ எரெக்டஸ்னு புதிய மனித வகை வராங்க. அவங்க லிட்டரலி ஃபயரை கட்டுப்படுத்த கத்துக்கொண்டாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தது. ஃபயர்னால அவங்களால ப்ரொடெக்டிவா இருக்க முடிஞ்சுது. அண்ட் தென் அவங்க சமைக்கவும் கத்துக்கிட்டாங்க. இப்போ இருக்க மாடர்ன் குக்கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். அடுத்த பல லட்சம் வருடங்களா அவங்க ஹண்டர் கேதர் பண்ணாங்க. அதாவது காட்டுக்கு போய் விலங்குகளை வேட்டையாடி அண்ட் செடி அந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க முடிவெடுத்தாங்க நம்ம ஏன் அதையே வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அங்கிருந்து தான் ஆரம்பமாச்சு அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன். அது தொடர்ந்து அவங்க பயிரிட ஆரம்பிக்கிறாங்க. ஃபீல்டில் கோதுமை, அரிசி, மக்காச்சோளம்னு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள ஆடு மாடி கோழிகள்னு ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டு இருக்கு. ஸோ இது மூலியமா கிராமங்கள் உருவாகுது அண்ட் தென் நாகரிகமும் அதிகமாகுது. இதுதான் நம்ம உலகத்தின் சீசன் 2 சிவிலைசேஷன் பிகின்ஸ். இப்போ நம்ம ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுறோம். 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பிச்சிருச்சு. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவுங்கிறது லார்ஜ் ஸ்கேலில் இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மைக்ரோவேவ் ஓவன் வந்துருச்சு, ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் வந்துருச்சு. மக்கள்லாம் ஸ்பீடாக சாப்பிடணும்னு ஃபாஸ்ட் ஃபுட் நோக்கி போகிறாங்க, ஜங்க் ஃபுட் நோக்கி போகிறாங்க. ஜங்க் ஃபுட்டையும் ஃபாஸ்ட் ஃபுட்டையும் ஃபாஸ்ட்டாக நோக்கி போன மக்கள் அதுலேருந்து நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வெகு சிலர் பார்த்தீங்கன்னா கான்சியஸான டயட்குள்ளே மூவ் ஆகுறாங்க. லோ கார்ப், லோ ஃபேட், குளூட்டின் ஃப்ரீ, சுகர் கட்டு, போலியோ டயட்டு அண்ட் கீட்டோ டயட்டுன்னு நிறைய டயட்டுங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுலேயும்
இப்பயும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்திகள் மற்றும் சாலடுகள் பார்த்தீங்கன்னா மீல்ஸே ரீப்ளேஸ் பண்ணுது. இப்படி போயிட்டு இருந்த இந்த காலகட்டத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன்ஸ் பார்த்தீங்கன்னா மாடர்னைஸ் ஆகுது. மிக்ஸி, கிரைண்டர், மைக்ரோவேவ், ரெஃப்ரிஜரேட்டர்னு நம்ம கிச்சன்ஸ் மாடர்னைஸ் ஆகுது. நமக்கு ஃபோன் வருது, அதில் ஆப் வருது, அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப்ல நம்ம வீடு தேடி ஃபுட் வருது. இது நம்மளை ரொம்ப ரொம்ப லேசியும் ஆக்குது. மக்கள் ஜங்க் ஃபுட்டையும் கான்சியஸ் டயட்டையும் நம்ம மொபைலில் ஒரு சிங்கிள் டேப் பண்ணால் நம்ம வீடு தேடி உணவு வர நிலைமையில நம்ம அதிக அளவில் உணவையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்படியே போச்சுன்னா 2050 நம்மளோட பூமியோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பில்லியன் ஆயிரும். அப்போ நம்மளோட எதிர்கால உணவுகள் எப்படி இருக்க போகுது? வெல்கம் டு த ஃபியூச்சர் ஆஃப் ஃபுட். இது ஒரு சாதாரண கதை இல்லை, உணவின் எதிர்கால பயணம். ஃப்யூச்சரில் உணவு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே அப்பார்ட்மெண்ட்ஸில் வெர்டிக்கல் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ரொம்பவே ஸ்மாலான ஸ்கேலில் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் அது கண்டிப்பாக பெரிய ஸ்கேலில் ஆகும். அண்ட் தென் வீட்டில் செடிகளுக்கு ஒரு ஏஐ டெக்னாலஜி மூலயமா அது எப்படி ஃபீல் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மனுஷங்களாலையும் செடியாலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இதே ஃப்யூச்சர்னு பார்த்தோன்னா இன்னும் லார்ஜ் ஸ்கேலில் நடக்கும். ஒரு ஏக்கர் கணக்கில் இருக்க ஃபீல்டில் கூட அது எப்படி ஃபீல் பண்ணுது, அதுக்கு என்ன தேவைங்கிறத ஏஐ டிடெக்ட் பண்ணி மனிதங்களால் இன்னுமுமே அதுக்கு தேவையான விஷயங்களை செய்ய முடியும். அண்ட் தென் லேப்லேயே நிறைய ரிசர்ச்சும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மூலமா இன்னும் நிறைய வகையான உணவுகள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்துட்டு ஃபியூச்சர் இன்னும் ஹெல்த்தியாகவும் ஆகலாம். அதே மாதிரி அது ரொம்ப மோசமாகவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போவே ஜங்க் ஃபுட்க்கு அடிமையாயிருக்கும். ஸோ இந்த ஹேபிட்ல இருந்து நம்ம வெளியே வரலன்னா இதே பழக்கம் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மார்க்கெட் ரொம்பவே ஹை ஆகுறதுனால இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை ஃபியூச்சர்ல மனுஷங்க கன்சியூம் பண்ணுவாங்க. அது மூலமா உணவுங்கிறது பேட் ஹேபிட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் அட்வான்ஸ்டான ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லேயே வந்துட்டு பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க. பொட்டேட்டோ வந்து க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. கம்மியான வாட்டரோட செலவால நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபியூச்சர்ல உணவும் தண்ணியும் கேப்சல்ஸ்ல கூட வரலாம். இது எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரமா உணவு எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கு, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். Until then, bye from Krish அண்ட் ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரியோ டிவியோட நேற்று இன்று நாளை.